அடியேன் நமஸ்காரம். நம்ப இந்த உலகத்துல எப்படி இருக்கணும், அவனை எப்படி அடையறதுக்கு முயற்சி பண்ணணும். முயற்சி தான் பண்ண முடியும். மீதி எல்லாத்தையும் அவன் நடத்தின்றுவான். பெரியவாள்லாம் சொல்லுவா, "நீ ஒரு அடி எடுத்து வை, அவன் 100 அடி இறங்கி வருவான்னு" சொல்லுவா. அவன் சேயன் ரொம்ப தூரத்துல இருக்கான். நம்ப ஒரு அடி அவன நினைக்கணும், அவன் நாமத்த சொல்லணும், அவன்கிட்ட பேசணும்னு நினைச்சோம்னா, அவன் 100 அடி இறங்கி வருவானாம். அந்த மாரி நம்ம ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க வைக்க, அவன் 100 அடி 100 அடியா இறங்கி வந்து நம்மள ஆட்கொள்ளுவான் அப்படின்னு சொல்லுவா. 8ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழியில நம்மாழ்வார் இதெல்லாம் பத்தி ரொம்பவே நிறையவே சொல்லியிருக்கார். அதுல ஒரே ஒரு பாசுரம். இடையில்லை யான் வளர்த்த கிளிகள். இடையில்லை. உங்களுக்கும் எனக்கும் தொடர்பு இல்ல. இடை இல்லைன்னா 2 பேருக்கும் தொடர்பு இல்லை. யான் வளர்த்த கிளிகள், பூவைகள்கள், குயில்கள், மயில்கள். இதெல்லாம் எப்படின்னா, நம்மளுடைய சொந்தங்கள். தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, பெத்த பசங்க, அத்தை அந்த பக்கம், மாமா அந்த பக்கம். இந்த மாரி சுற்றம் நண்பர்கள். இததான் சூச்சகமா அவர் சொல்றார். கிளிகள், பூவகிழ்கள், குயில்கள், மயில்கள்னு சூச்சகமா எதுக்கு சொல்றாருன்னா, நம்மள சுத்தி இருக்கிற அந்த சொந்த பந்தங்கள். உங்களுக்கும் எனக்கும் இனிமே தொடர்பு இல்ல. ஏன்னு கேட்டா, உடைய நம் மாமை அதுவும், சங்கு அதுவும், நெஞ்சு அதுவும் ஒன்றும் ஒழிய ஒட்டாது கொண்டான். உடைய நம் மாமை. இந்த உலகத்துக்கோசரம் அலங்காரம் பண்ணிக்கிறோமே, மாமைன்னா அழகு. உடைய நம் மாமை நம்மளுடைய அழகு. சங்கு கையில இருக்கிற வளையல், அதாவது 2 கையில இருக்கிற நம்ம போட்டுக்கிற வளையல்கள். புருஷாளுக்கும் உண்டு, கங்கணங்கள் உண்டு. அப்படின்னா பாவ புண்ணியங்கள். 2 கையில இருக்கிற வளையல்ங்கிறது பாவ புண்ணியங்கள். நம்மளுடைய பாவம் புண்ணியம் எல்லாத்தையும் நம்ம அழிச்சாதான் அவங்கிட்ட போக முடியும். சங்கு நெஞ்சு, அவனை தவிர வேற எதையுமே நினைக்காத நெஞ்சு. ஒன்றும் ஒழிய ஒட்டாது கொன்றான். எல்லாத்தையும் ஒட்டாது, இந்த உலகத்துல ஒட்டாத தாமரை இலை தண்ணி மாதிரி வாழுங்கன்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்றா. அதுக்குதான் தாமரை இலையில தண்ணி நிக்கும், ஆனா அந்த இலையில அது ஒட்டாது. அந்த மாதிரிதான் உங்க சொந்தக்காரா எல்லாருக்கும் பண்ணுங்க. நீங்க பெத்தவாளுக்கு நீங்க தான் பண்ணணும். உங்க தாத்தா பாட்டி பெரியவாளுக்கு நீங்க தான் பண்ணணும். அத்தை மாமா அவளுக்கெல்லாம் நீங்க தான் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்க தான் பண்ணணும். நீங்க பெத்த பசங்களுக்கு நீங்க தான் பண்ணணும். ட்ரூ, உண்மை. கண்டிப்பா உங்களுக்கு நித்திய கர்மா அது. நித்திய கர்மான்னு விதிச்சிருக்கிறது, அவன் விதிச்சிருக்கிறது இதெல்லாம் பண்றதுக்கு தான் நம்மள விதிச்சிருக்கான். இந்த ஜென்மத்துல இவாள்லாம் உனக்கு சொந்தம், அவளுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கிறத சொல்றான். ஆனா ஒட்டாது கொண்டான். அவகிட்ட மனசு அப்படியே ஐயோ என் குழந்தை, எங்க அப்பா, எங்க அம்மா உருகி 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 போறமே, அந்த மனச வச்சுக்காதுங்கோ. கண்ணா 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 கண்ணான்னு உருகுங்கோ. மத்த சொந்த பந்தங்கள் கிட்ட நம்மளுக்கு கடமை பகவான் விதிச்சிருக்கான். பகவானுடைய ஆணைக்கோசரம் நான் இது பண்றேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நீங்க சொந்த பார்க்காராளுக்கெல்லாம் பண்ணுங்க. என்னமோ நம்ம தான் அவளெல்லாம் தாங்குறாப்புல நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். பகவான் தான் அவளெல்லாம் தாங்குறான். அவன் தான் நம்மளுக்கு சொந்தமா கொடுத்துருக்கான். அவாவா கர்மத்தை அவாவா தான் அனுபவிக்கணும். நம்மளால எதுவுமே பண்ண முடியாது பகவானுடைய அருள் இல்லைன்னா. நான் பண்ணேன், நான் பண்ணேன், நான் சாதிச்சேன். நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மள கொண்டு அவன் பண்ண வைக்கிறான், நம்ம பண்றோம். நம்மளால என்ன நம்மளுக்கு என்ன இருக்கு? எது நம்மளுக்கு சொத்து? எது நம்மளுக்கு சொந்தம்?
நம்மளுக்கு என்ன இருக்கு? எத வச்சு நம்மளால பண்ண முடியும்? அது ஒன்றும் ஒழிய ஒட்டாது கொண்டான். அடையும் வைகுந்தமும் பால் கடலும் அஞ்சன வெற்பும் அவை நணிய. வைகுந்தத்துக்கு போகணும், பார்க்கடலுக்கு போகணும். இந்த கலியுகத்துல நம்மளுக்கு இங்க பூலோக வைகுண்டம்ங்கிறது ஸ்ரீரங்கம் தான். ஆனா அந்த திருமலையில போய் அவன் நிக்கிறானே, அவன்தான் வந்து நம்ம மனசுல பதிஞ்சு இந்த உலக வாழ்க்கையினுடைய பற்ற அறுக்கிற வைக்கிறவன் திருமலை வாசன் தான். அதனால்தான் அஞ்சன வெற்பு அவை நணிய. இதெல்லாம் போய் சேர்றதுக்கு அடிக்கடி அடிக்கடி திருப்பதிக்கு ஏன் போறா? அதுவும் இல்லாத எதுவுமே அவன் நினைச்சாதான் நடக்கும். அதுவும் விசேஷமா திருப்பதிக்கு போகணும்னு மட்டும் நினைச்சுங்களானாக்க, அது வந்து அவன் உங்களுக்கு கட்டளை இட்டால ஒழிய போக முடியாது. கண் கண்ட தெய்வம், கலியுக தெய்வம் அவன். அதனால்தான் அன்னைக்கே ஆழ்வார் சொல்லி வச்சார், அஞ்சன வெற்பு அவை நணிய. இதெல்லாம் இந்த இருக்கிற அஞ்சன வெற்புல போய் நனிஞ்சோனாக்க, அடைஞ்சோனாக்க, அவன் நம்ம மனசுல புகுந்து பற்று அறுக்க வைப்பான். அதன் மூலியமா பால் கடலை கடந்து வைகுந்தத்துக்கு போயிடலாம். கடை அற பாசங்கள் விட்ட பின்னை அன்றி. கடை அற சுத்தமா ஒரு துளி கூட இல்லாத கடை அற பாசங்கள் விட்ட பின்னை அன்றி. எல்லாத்து மேலேயும், நகை மேல, சொத்து மேல, குழந்தைகள் மேல, சொந்தக்காரா மேல, எல்லார் மேலேயும் பாசம் வைக்காதுங்க. ஆழ்ந்த அவகிட்ட ஆழ்ந்து போகாதுங்க. அவ எல்லாரும் நம்ம மனுஷாதான். அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணுங்க. காத்தாலேருந்து அவளோட சிரிச்சு பேசலாம், அவளுக்கு வேணுங்கிறத பண்ணி கொடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா இது கண்ணனுடைய முகத்துக்கோசரம், அவனுடைய முகத்துல வர புன்சிரிப்புக்கோசரம் இதை நான் பண்றேன். இதுவும் கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு பண்ணுங்க. அப்படி கடை அற பாசங்கள் விட்ட பின்னை அன்றி அவன் அதை காண கொடானே. வைகுந்தத்தையோ பார்க்கடலையோ அஞ்சன வெற்பையோ அவன் காண கொடான். உங்க மனசுல இருக்கிற அந்த பாசம் விட்டால ஒழிய உங்களுக்கு அந்த வைகுந்தம் கிடைக்காது, பால் கடலும் கிடைக்காது, அஞ்சன வெற்பும் கிடைக்காதுன்னு சொல்லி ஆழ்வார் அனுபவிச்சு நம்மளுக்கு அட்வைஸ் பண்றார். இதே இதுல வேதாந்த தேசிகர் எப்படி சொல்றாருன்னா, இது திருவாய்மொழியில நம்மாழ்வார் சொல்றது. அதிகார சங்கரத்துல வேதாந்த தேசிகர் எப்படி சொல்றாருன்னா, மன்னும் அனைத்தும் உறவு ஆக மருள் மாற்று. இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் தான் நம்மளுக்கு சொந்தம். இந்த வீடு எனக்கு சொந்தம், இந்த காரு எனக்கு சொந்தம், இந்த நகை எனக்கு சொந்தம். அந்த மாதிரி மன்னும் அனைத்தும் உறவு ஆக நம்மளோட பிணைஞ்சு இருக்கு அப்படிங்கிற அந்த மருள் மாற்று. மருள்னாக்க அஞ்ஞானம். அதை மாற்றி அருள் ஆழியும் ஆகி தன் நினைவு அதால் அனைத்தும் தரித்து அருள் பண்றான். ஆழி அதால் அசுரர்களை அழிக்கிறதுக்கோசரமே ஆழி வச்சிருக்கான். நம்ம மனசுல இருக்கிற அசுரர்களை அழிக்கிறதுக்கோசரமே ஆழிய வச்சுட்டு இருக்கான். தன் நினைவு அதால் அவன் நம்மக்குள்ள வந்து புகுந்து அவனுடைய நினைவை நம்மளுக்கு காட்டுறான். தரித்து ஓங்கும் தனி இறையாகி அவன்தான் இறை. நாராயணாய அவன் மட்டுமே தனித்து ஓங்கும் தனி இறை ஆகி இனிய அமுது அதன் அமுது அதால் இறங்கும். அவன் இனிய அமுது, அவனுடைய சௌசல்யம், சௌலபியம், அந்த அமுது அதால் இறங்கும். நம்ம குழந்தை வந்துட்டான் அப்படிங்கிற அந்த இறங்கும். திருநாராயணனே, நாராயணனை தவிர நம்மளுக்கு வேற கதி இல்லை. மன்னி அவன் சரண் மற்றும் அவங்கிட்ட போய் சரணாகதி பண்ணிண்டா, நீதாண்டாப்பா நான் வந்துட்டேன் என்னை ஏத்துக்கோன்னு சொல்லணும்னாக்க ஒரு பற்று அது இன்றி வரிப்பவர் அவர்க்கே. இந்த உலகத்துல எல்லாத்து மேலேயும் வச்சிருக்கிற அந்த ஆசை, காதல், பற்று எல்லாத்தையும் அது இன்றி, அந்த பற்று இல்லாத நீங்க அவனை வரிச்சீங்கனாக்க, அவன்கிட்ட சரணாகதி பண்ணிட்டீங்கனாக்க, நான் வந்துட்டேன் என்னை காப்பாத்துன்னு சொன்னாக்க
அவனே நம்மளுக்கு நல்ல ஆச்சாரியனை காட்டி தருவான்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்றான். முதல்ல நீங்க அவனை நினைங்கோ, அவன் நாமத்தை சொல்ல ஆரம்பிங்கோ. உங்களுக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத அவனே நம்மளுக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு சொல்றாப்புல அதிகார சங்கத்துல வேதாந்த தேசிகர் சொல்லியிருக்காப்புல, இந்த பற்ற கொஞ்சம் கொஞ்சமா நாட் ஈஸி. அவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு வந்துடாது. ஆனால் வரணும். கொஞ்சம் 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 கொஞ்சமா நம்மளுக்கு வைகுந்தம் தான் முக்கியம். இந்த ஜென்மத்துல இவாள்லாம் இன்னொரு ஜென்மம் எடுத்தோம்னா வேற யாரோ, போன ஜென்மத்துல வேற யாரோ, யாருக்கு யார் சொந்தம், யாருக்கு யார் நிலை, எப்படி நம்ம அவளோடு நம்ம இருந்தோம், எப்படி நம்ம இருக்க போறோம், அந்த நிலைமை எல்லாத்தையும் கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம்னாக்க, சரி இது கண்ணன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சொந்தம், இவாளோட இந்த ஜென்மத்தை கழிப்போம், நல்ல விதமா கழிப்போம். அதே சமயம் கண்ணன் தான் தெய்வம், அவனை அடையணும், அவன்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற குறிக்கோளை மெயினா வச்சுப்போம். இது எல்லாத்தையும் கொஞ்சமா வச்சுப்போம். நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஞானம் கண்ணன் தான். அந்த ஒரு ஞானத்தை கொண்டு வரணும். அதுக்கு முதல்ல நம்ம அவன் நாமங்களை சொல்ல பழகணும் அப்படிங்கிறத சொல்லி அடியேன் தினம் கொஞ்சம் 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 அவன் நாமங்களை நேரம் கிடைக்கிறச்சே எல்லாம் மனசார சும்மா வாயில சொல்லிண்டு எது எதையோ நினைச்சுண்டு டிவி பார்த்துண்டு அதை பண்ணிண்டு இது பண்ணிட்டு நாமம் சொன்னா அது நாமம் கிடையாது. தனியா உக்காந்து கண்ணான்னு சொல்றாங்கனாக்க அந்த கண்ணனை மனசுல ஆவகானம் பண்ணி அவன் எப்படி இருப்பான்னு, அவனுடைய எத்தனை விதமான உருவங்கள் இருக்கு. எதையாவது உன்னுத்த மனசுல வச்சுட்டு, ராமானா வில்லு ஏந்தி இருக்கானே அவனை வச்சுட்டு, கோவிந்தானா திருமலையில நிக்கிறானே அவனை வச்சுட்டு, ரங்கானா ஸ்ரீரங்கத்துல படுத்துருக்கானே, அப்படி நம்ம எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தை நினைச்சுட்டு அவ நாமத்தை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தினம் சொல்ல ஆரம்பிச்சோம்னா நம்ம மனசு கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். குற்றம் குறைகளை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன்.